அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த மாதிரியான கருன்னு கருச்சட்டி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம லிப்ஸை எப்படி நேச்சுரலாகவே, அதுவும் ரோஸி லிப்ஸாக அப்படி கிளாஸியாக வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, அதுக்கும் அது ஒரு ½ அன் ஹவர் கூட பார்த்தாத ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பீட்ரூட்டும் பீஸ்வேக்ஸும் தான். இந்த பீஸ்வேக்ஸ் வந்து நம்ம கடையில் கேட்டாலே, அதுவும் சித்த மருத்துவம் கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ இதை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம லிப்ஸ் ஏன் இந்த மாதிரி டார்க்காக ஆகுதுன்னு பார்த்தோன்னா, எக்ஸஸ் மெலனின் இன் ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, சன்லைட்டில் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுக்கலினாலுமே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக அது இன்டேக்கும் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சீப் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருதுன்னு பார்த்தோன்னா, பெட்ரோலியம் பேஸ் பண்ணி கெமிக்கல்ஸை தான் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த லிப்ஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்தது மெத்தில் பேராபின், பாலி பேராபின் அப்படின்னு சொல்கிறாங்க. டைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த கலராக இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கெல்லாம் டைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ கெட்டது பாருங்கள். அடுத்தது அசிட்டிக் ஆசிட். இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு பாருங்கள். எப்படியும் வாய்க்குள்ளே போகாமலாம் இருக்காது லிப்ஸ்டிக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நமக்கு நேச்சுரல் வேவே இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பீட்ரூட் தான். இந்த பீட்ரூட் அப்படின்றது ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நமக்கு இந்த பீட்ரூட்டு. ஸோ இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சன் டேமேஜ். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீஸ்வேக்ஸோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்மளுடைய டேமேஜ், அதாவது நம்ம இந்த வெடிப்புலாம் வரும் இல்லைங்களா லிப்ஸில், அதிலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். ட்ரை லிப்ஸ் வராமல் தடுக்கும். நம்மளோட டெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீஸ்வேக்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான். அதுவும் வந்து நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கிரேடர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பீஸ்வேக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ வந்து பீட்ரூட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டால் போதும். நாங்கள் சின்ன பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து இந்த பீஸ்வேக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ கூட யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு க்யூப் மட்டும்தான் போட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ஒரு பீட்ரூட்டில் நம்மளுக்கு இவ்வளோ, அந்த சின்ன ஸ்மால் சைஸ் பீட்ரூட்டில் இவ்வளோ இது கிடச்சிருக்கு, ஜூஸ் கிடச்சிருக்கு. இந்த அதுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த மீதி அந்த சக்கையை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் அதுவும் ரொம்ப நம்ம ஸ்கின் கிளாஸியாக இருக்கும். ஸோ வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு, நம்ம அந்த கடாயில் ரொம்ப லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும். நீங்கள் நம்ம விட்டுட்டோன்னா அது தீ பிடிச்சி அடியில் அடி பிடிக்குது இல்லைங்களா, அப்போ வந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்போ நம்ம லிப்பில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணல, நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறினாலே நம்மளுக்கு ஒரு நேச்சுரலாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அதுவும் நல்லா வந்து இந்த இப்போ திக் ஸ்டேட் வரும், அந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நம்ம கிளறணும். பாருங்கள், நான் காட்டுறேன் எந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிளறணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம அப்படி தான் நம்ம லிப்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு நேரம். ஆனால் இந்த மாதிரி நமக்காக டைம் கொஞ்சம் ஒதுக்கி நம்மளுக்காக ஒரு நாள் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு நமக்கு தனி ஒரு ஃபீலிங் தான். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு துடைக்கிறது, கழுவுறது, பிள்ளைங்களை பார்க்குறது, இதே வேலையே பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பியூட்டி ஐட்டம்ஸ், பியூட்டி ஆக்ஸ்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே போல் அது நீங்கள் தடவிட்டு, நீங்கள் இந்த லிப்ஸ்டிக்கை தடவிட்டு நீங்கள் போய் மிரரில் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது இவ்வளோ பியூட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி போய் பாருங்களேன். உங்களுக்கே ஒரு தனி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து நம்ம எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது சின்னதாக பண்ணும்போது ஒரு சின்ன மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே ரொம்ப அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெழுகை எடுத்து, அதாவது பீஸ்வேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு
நல்லா கிளறிடணும். இல்லைனா கீழே எடுத்து வச்சு கூட அதை நம்ம நல்லா வந்து மர்ஜ் பண்ணணும் ரெண்டத்தையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டபுள் பாயிலிங் மெத்தடு, அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நல்லா இந்த மாதிரி ரெண்டத்தையும் மர்ஜ் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து அது ஒரு மை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பாருங்கள் இப்படி நமக்கு கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி நல்லா நம்ம இதோட ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு கூட நல்லா இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிங்கன்னா நமக்கு இது கிடைக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ், ஒரு சின்ன குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய லிப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை பார்க்கவே இவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். ரியலாகவே நம்ம கடையில் வாங்குகிற லிப்ஸ்டிக் லுக்கே நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நம்ம தண்ணி குடிப்போம். அதுவும் மட்டும் இல்லாமல் பேபிலாம் இருக்கவங்க நம்ம பேபிக்கு கிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஹசார்டஸ் ஒன்று. இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணும்போது பார்த்தோன்னா ரொம்பவே வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இயற்கையாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லை, பீஸ்வாக்ஸ்லாம் கிடையாதுன்னா நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, அப்புறம் எலுமிச்சை சாறு எடுத்து நல்லா அந்த பிளேஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு லிப் வந்து கிளாஸியாக லுக் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.